ஓம் ஸ்ரீலலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. அடுத்தது 124வது ஸ்லோகம். இதில் 7 நாமாக்கள் அடங்கியுள்ளது. 615 621 வரை. ஆதிசக்திரமேயாத்மா பரமா பாவனாக்ருதிஹி அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹா. ஆதிசக்தி, ஆதிசக்தியாக இருப்பவள். தோற்றத்தில் இருப்பவைகளுக்கும் தோன்றா நிலையில் இருப்பவைகளுக்கும் மூலப்பொருளாக இருப்பவள் அன்னை பராசக்தி. அப்போ அவளுக்கு எந்த விதமான விகாரமும் கிடையாது. அந்த எந்த விதமான விகாரத்திற்கும் இடமில்லாம இருக்கின்ற அந்த மூல நிலை பரபிரம்மத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிறது. அப்போ அந்த நிலையில் உள்ள அந்த பொருளை தான் சாக்தர்கள், சக்தி வழிபாடு பண்றவர்கள் ஆதிசக்தி அப்படின்னு சொல்றா. சைவர்கள் சதா சிவம் அப்படின்னு சொல்றா. வைஷ்ணவர்கள் அதை மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றா. அப்போ வேதாந்தத்துல அது பரபிரம்மம், பூர்ணமதக அப்படிங்கிறது அந்த ஆப்த வாக்கியம். அந்த பூரணமா இருக்கிறது பரவஸ்து நிறையிலிருந்து அது எப்பொழுதும் மாறுபடவே செய்யாது. அப்போ பூரணத்தில் இருந்து எத்தனை கோடி அண்டங்கள் தோற்றத்துக்கு வந்தாலும் அந்த பூரண பொருள் எப்படி இருக்கான்? பூரணமாகவே. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. அந்த பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. அதிலிருந்து எத்தனை தோன்றினாலும் அது மாறுபடவே செய்யாது. அதனால தான் அன்னை பராசக்தி ஆதிசக்தியாக அவளை தியானம் பண்றது மிக சிறந்த பொருத்தமான வழிபாடு அப்படின்னு சொல்றா. அடுத்தது அமேயா. அமேயா அப்படின்னா அளக்கவே முடியாதவள், அளப்பரியவள். அவளுடைய எந்த இதையும் நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அவள் தான் ஆதி பராசக்தி, அனைத்துமாக இருக்கின்றாள் அவள் தான். அப்பா அவளை அளக்கிறதுக்கு உள்ள பொருள்னு தனியா இருக்குமா? வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நடுக்கடல்ல ஒரு ஜலம் இருக்கு, தண்ணி. அந்த அளப்பதற்கு வேற எதை வச்சு முடியும்? கடல் நீரை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த நிலையில உள்ள கடல் நீர் அளப்பரியதாக இருக்கின்றது. கடல் நீர் அந்த மாதிரி பரவஸ்துவா இருக்கின்ற அந்த அம்பாளும் அப்படிதான். அனந்தம் கோடி ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கா. அவளோட உடல், உள்ளம், அறிவு, எல்லா கருவி காரணங்களாகவும் அம்பாள் தான் இருக்கின்றாள். இப்படி அனைத்துமாக அவள் இருக்கின்றதால் அவளுக்கு அமேயா என்ற நாமம் மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது. அடுத்த நாமம் ஆத்மா. நான் இதா சொல்லும் போது நம்ம அஷ்டோத்திரம் சொல்லி சகசநாமம் சொல்லி நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும் போது ஆத்மனே நமக அப்படின்னு சொல்லணும். ஆத்மா, ஆத்மஸ்வரூபமாக இருப்பவள். ஆத்மா அன்னம் படை சொல்லுவா. இந்த ஆத்மாங்கிறது உள்ள இருக்கிறது, அதற்குத்தான் நம்ம இது. அப்போ அது அன்னமய கோஷம். ஆத்மா மறைந்து போயிற்று அப்படின்னு சொன்னா அது பிராணமய கோஷம். பிராணம்ங்கிறது உயிர் இருக்கிறது இல்லையா? அப்போ அது பிராணமய கோஷம். ஆத்மா அப்படியே குழம்பி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வேதனைப்படுறது, ஆத்மாவுக்கு வேதனை ஏற்படுறது அப்படின்னா மனோமய கோஷம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் உள்ளபடி காணுகின்ற திறமை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அது அந்த ஆத்மாவுக்கு எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்குமா. அப்பேற்பட்ட ஆத்மா இது விஞ்ஞானமய கோஷம். ஆத்மா எப்பொழுது இன்பமாகவே தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஆனந்தமய கோஷம். அப்போ ஆத்மா அப்படின்னு சொன்னா அது எல்லா ஜீவர்களிடையும் இருக்கின்ற அனந்தங்கோடி ஜீவாத்மாக்களை குறிக்கிறதாக இருக்கின்ற சொல் இது. அப்ப இந்த ஜீவர்கள் அனைவரையுமே தொகுத்து
அம்பாளுடைய ஸ்வரூபமாக பார்ப்பது தான் சிறந்த ஆத்ம சாதனம். அதான் ஆத்மஸ்வரூபமாக இருப்பவள். அடுத்த நாம பரமா. பரமா பரவஸ்து அவள், எல்லாவற்றிற்கும் பெரியவளாக இருப்பவள் பரமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாவற்றிற்கும் அவள் பரிசுத்தம், எப்படி எல்லாவற்றிலும் சிறந்தவளாக இருக்கக்கூடியவள் பரமாயை அப்படின்னு சொல்றது. அதான் பரமா அப்படின்னு சொல்ற நாமா பரவஸ்துவாக இருப்பவள். அதாவது பரம்பொருளை நமக்கு அளவுக்கு உட்படுத்தி காண்பிப்பவள். அதான் பரபிரம்மம் ஆதி இது பரமா. அதாவது சொல்றோம் பரபிரம்ம மகிஷி பரமா. சௌந்தரிய லகரியில 97வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் அப்போ பரமா அப்படின்னா பரவஸ்து, பரவஸ்துவாக பிரபஞ்சமா அம்பாள் இருக்கும்போது இந்த ஈகம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது பரம். அப்போ ஈகம் பரம் சொல்றதெல்லாம் அதுதான். பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டதாக அம்பாள் இருக்கும்போது அது பரம். பிரம்மத்தை குறிக்கிற சொல்லும் பரம். அந்த சொல் சக்தியை குறிக்கும் போது பரமா. பிரம்மத்தை குறிக்கும் போது பரம், சக்தியை குறிக்கும் போது பரமா என்று மாறி அமைகின்றது. தோற்றத்தில் இருப்பவளும் தோற்றத்துக்கு அப்பால் இருப்பவளும் அம்பாள் தான். ஏற்கனவே எல்லா நாமாக்கள்லையும் பார்த்து நிறைய நாமாக்கள்ல பார்த்துட்டே வரும். அவளுக்கு அந்நியமா அவளை விட்டுட்டு வேற பொருளே கிடையாது. இப்போ அதான் அமேயா, அவள் தான் எல்லாமாகவே இருப்பவள். அப்போ கண்ணுக்கு புலப்படுற கடலோட மேற்பரப்பு, கண்ணுக்கு புலப்படாத கடலின் கீழ்பரப்பு எல்லாம் சேர்ந்துதான் கடல்னு பெயர் இல்லையா? அதே மாதிரி தான் தோற்றத்துல இருப்பவை, தோற்றத்துக்கு அப்பால் உள்ளவை எல்லாமாக இருப்பவள். அதனால அன்னை பராசக்தி அப்படின்னா அதனால பரமா பரவஸ்துவாக இருப்பவள். இது நினைச்சு தியானம் பண்ணணும் அம்பாளை. அடுத்தது பாவனா கிருதிகி. பாவனா கிருதிகி அப்படின்னா எல்லாவற்றையும் சிறந்தவள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் வல்லமை, வரலாறு, ஞானம் எல்லாம் அமைய பெற்றவள் அவள். கிருத்திகி அப்படின்னா எல்லாற்றையும் செய்யக்கூடியவள் அப்படின்ட்டு. அம்பாளோட திருவிளையாடல்கள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கேட்கும்போது அதை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மனசு தன்னால் புனிதமாயிடும் இல்லை, சிறந்ததாக மாறிவிடும். அப்போ அவளுடைய வரலாற்றை பக்தி பூர்வமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவன் சிறந்த புனிதவானாக மாறுகின்றான். இப்போ வெளிச்சம் ஒரு இடத்துல தோன்றது, ஒரு இருள் இருக்கு, அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சோம்னா வெளிச்சம் வருது. அப்போ அந்த வெளிச்சம் தோன்றும் இடத்துல என்ன செய்யறது, அந்த இருள் என்பது தானாக மறைந்து பட்டு போவது போல அம்பாளோட தியானத்தினால ஞானம் அப்படிங்கிறது உதயமாறுது நம்மளோட மனசுல. இப்ப ஞான உதயத்துல தான் இந்த ஜீவாத்மனுடைய பதித்த நிலை அது போய் அவன் பாவனன் ஆகின்றான். பாவனா கிருத்திக்கு அவன் ஞானம் வந்தபோது பாவனனா மாறிடுறான். அப்போ பரம்பொருள் தான் என்ன பண்றது, பாலகிருஷ்ணனா வடிவெடுத்து வந்தது இல்லையா? அப்போ கோபிமார்கள் என்ன பண்றா, தங்களை எல்லாம் கண்ணன்ட்டையே ஒப்படைச்சிடுறா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. தன்னோட இது எல்லாத்தையும் ஆத்மாலேருந்து தேகம் எல்லாத்தையும், ஐம்பொறிகள் எல்லாத்தையும் கண்ணன்ட்டையே சமர்ப்பிச்சிடுறா. அதே மாதிரி தான் தியான அவஸ்தையில அம்பாள் பராசக்தியோட பேரழகு வாய்ந்த வடிவம் நம்ம அதை நினைச்சும் போது அவன் தன்னை அதுல ஒன்றுபடுத்தி லயப்படுத்துகிறார். அதற்கு நிகரான சாதனம் எதுவுமே இல்லை. அம்பாள்கிட்ட அப்படியே பாவனன் தன்னோட மனசை அப்படியே அர்ப்பணிச்சிடுறது. அப்ப அந்த பாவனா கிருதிகி அப்படிங்கிற நாமம் இதனால சொல்லப்படுகின்றாள். அடுத்த நாம அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி. எல்லாத்தையும் அவள் தான் படைக்கிறா. அநேக கோடி, கணக்கிட முடியாத கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை தோற்றுவிப்பவள் அவள் தான். இப்போ சூரியன் இருக்கு நம்ம சொல்றோம், வானத்துல இப்படி பார்க்கும்போது சூரியன் தெரியறது, பூமியில நாம இருக்கோம். இப்போ இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலேயே 9 கோடி மைல் தூரமா.
ஆனா சூரிய ஒளி என்ன பண்ணிடுறது, 8.25 நிமிஷத்துல பூமியை எட்டுகிறதா. அப்போ சூரிய ஒளி எப்படி அது எப்படி பாய்கிறதுனா, ஒரு நிமிஷத்துக்கு 1,00,00,000 மைல். இப்போ 9 கோடி மைல்ங்கிறது ஒரு நிமிஷத்துல 8.25 நிமிஷத்துல வருதுன்னா 1,00,00,000 மைலுக்கும் மேல அப்படி ஒரு பாஞ்சு வருது அந்த ஒளி. அப்போ நெடுந்தூரத்துக்கு அப்பால உள்ள அந்த நட்சத்திரத்துல இருந்து வரும் அந்த வெளிச்சம் பூமியை எட்டுவதற்கு ஆனா பல கோடி வருஷங்கள் ஆகிறதாம். அப்போ கண்ணுக்கு தென்படுகின்ற நட்சத்திரங்களை எல்லாம் மொத்தமா சேர்ந்துனா ஒரு பிரம்ம அண்டம். இப்படி அனந்த கோடி பிரம்ம அண்டங்களாக விரிவடைந்து போகின்ற இந்த அகண்டாகாரத்தை நம்மளால அளக்க முடியுமா? யாரால் அளக்க இயலும்? ஒத்தராலையுமே முடியாது. இப்போ ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் உள்ள பூமியை போன்ற எத்தனை கோலங்கள், அந்த கோலங்கள்ல வசிக்கிற அந்த ஜீவ கோடிகள் எல்லாத்தையும் படைத்தவள் அம்பாள். அனைத்துக்கும் அம்பிகையே ஜனனி. ஜடமாயிருக்கிற அனந்தம் கோடி கோலங்கள் அதற்கும் அவளே ஜனனி. அதனாலதான் அவள் விராட் அப்படிங்கிற நாமத்தினால சொல்லப்படுகின்றாள். ஜீவாத்மாக்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் படைக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை எல்லாம் காத்து ரட்சிச்சு வரா இல்லையா. அப்போ இந்த பரிபாலித்து வருகின்ற இந்த அம்பாளுக்கு என்ன பேரு? சுபராட் அப்படின்ட்டு. அப்போ இந்த சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் அபிமான தேவதையா இருப்பவள் அம்பாள். அதனால அவள் சம்ராட் அப்படின்னு சொல்லப்படுறாள். பாருங்க, விராட்டு, அடுத்தது சுவராட்டு, அடுத்தது சம்ராட். இப்படி அம்பாளோட புறத்தோற்றத்தை நாம பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஜீவ வியக்தி எல்லாம் அம்பாளோட அகண்டாகாரத்துல நம்ம ஒடுக்கிடுறோம். நம்ம அதுல ஒடுங்குபவனாக மாறிடுறோம். அம்பாள் அப்படிப்பட்டவளா இருக்கின்றாள். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அடுத்து நாம திவ்ய விக்கிரகா. திவ்யம்னா பரிசுத்தம் தெரியும். அழகான தேகத்தை உடைய விக்கிரகம் மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய பாரு, எப்படி ஒரு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ தங்க விக்கிரகம்னா அழகான அந்த தோற்றத்தை தேகத்தை உடையவள். நம்ம ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு இருக்கோம். அதுல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு அழகு இருக்கும். அந்தந்த தோற்றத்துல ஏதோ ஒரு நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட அந்தந்த ஒரு அழகு இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. அப்ப வடிவம் அப்படின்னு சொல்லும்போது அது விக்கிரகம். இந்த வடிவம் விக்கிரகம் என்று பெயர் பெறுகின்றது. அப்ப அழகற்றதாக தென்படும் பொருள் ஒருத்தனுக்கு நம்மளுக்கு ஐயா இது நன்னாவே இல்லை இதா அப்படின்னு சொல்லுவோம். நாமளே பார்ப்போம், ஒரு கலர் சாரீ பார்ப்போம், நம்மளுக்கு அந்த சாரியை பார்த்தோன்னா அந்த கலர் பிடிக்காது, உடனே தூக்கி எடுத்து போட்டுருவோம். ஆனா இன்னொருத்தருக்கு அது ரொம்ப பிடிச்சுதான் மாறும். அப்போ அழகற்று தென்படும் ஒருவனுக்கு அழகற்று தென்படும் பொருள் இன்னொருவனுக்கு அழகுள்ளதாக தோற்றமளிக்கும். அப்போ இதற்கு எது காரணம்? பார்க்கிறவனுடைய மனப்பான்மை தான். அப்போ இந்த பண்பட்ட மனம் படைத்திருந்தோம் என்றால் அது எல்லாமே அழகா இருக்கிற மாதிரி தான் தோணும். இப்ப நம்மளோட மனசோட விகாரத்தினால தான் நம்மளுக்கு இது நன்னா இல்லை அது நன்னா இல்லை அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனா அந்த விகாரம் இல்லாம இருக்கும்போது, அந்த பண்பட்ட மனம் இருக்கும்போது அது எப்படி அனைத்து எல்லாமே பேரழகு வடிவமா இருக்குமா. அரக்கன் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த அந்த தீமை கூட எங்கேருந்து உருவானது? அம்பாள்கிட்ட தான் உருவானது அதுவும். அப்போ நம்ம இந்த தீமையை எதிர்த்து போராடும் அளவுக்கு அம்பாள் நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்குறா. அப்போ அவ நன்மையில நிலை பெற்று இருக்கும்போது இந்த ஆற்றல் அவளுக்கு தன்னாலே வருகின்றது. அப்போ தீமையை எதிர்த்து போராடும் அந்த பராக்கிரமத்தோட உள்ள வடிவம் கிடைக்கிறது. அது யாரு? அதனாலே அம்பாள்னால்தான், அம்பாள் வழிபாட்டினால்தான் அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ எங்கெல்லாம் தீமை எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நன்மை இருக்கின்றது. இத்தகைய போராட்டம் இயற்கையில தொடர்ந்து எப்பொழுது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதனால தான் இந்த நாம அவளுக்கு திவ்ய விக்கிரகா. அவள் எப்படி அழகான தேகத்தை உடையவளாக இருக்கின்றாள். அடுத்தது பார்க்கலாம். இதுவரை பார்த்தபோது திவ்ய விக்கிரகா 621 நாமங்கள். அடுத்த ஸ்லோகத்துல 125வது ஸ்லோகம். क्लीङ्कारी केवला गुह्या कैवल्यपददायिनी
திரிபுரா திரிஜகத்வந்தியா திரிமூர்த்தி திருதசேஸ்வரி. இதுல 8 நாமாக்கள் இருக்கின்றது பார்க்கலாம். க்ளீம், க்ளீங்காரி அப்படின்னா க்ளீம் என்னும் பீஜ மந்திரத்தோட வடிவத்தில் இருப்பவள். நாம காமம் ஜீவர்களா பிறந்திருக்கோம்னா எல்லாத்தையும் காமம் இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வருது? பிரஜாவிருத்தி, பிரவருத்தி எல்லாம் வருது. ஆசை வரும்போதானே எல்லாமே தோன்றுகிறது இல்லையா? அப்போ அந்த பிரவருத்தி மார்க்கத்துல போகும்போது காமத்தை என்ன பண்ணணும்? அம்பாளால கொடுக்கப்பட்டதுன்னு அதை அந்த அம்பாளோட விபூதியா அதை நம்ம பொருள்படுத்தும் போது அவன் மேன்மை உடையவனாக மாறுகின்றான். யோகிகள் என்ன பண்ணுவான்? அந்த காமத்தை வெறுப்பா. அப்போ அவளால நோயாக புறக்கணிக்கப்படும் காமம், போகியர்கள் என்ன பண்றா? காமத்தை விரும்புவர்கள் அது தெய்வ விபூதியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறா. இப்ப காமத்தையும் புனிதப்படுத்தணும். புனிதப்படுத்தும் போது அந்த நிலையில் உள்ள மகப்பேறு, அந்த காமத்தின் விளைவாக பிறக்கும் அந்த மகப்பேறு உலகுக்கு சிறந்த சன்மானமாக அதை கொடுப்பது கிரகஸ்தாசிரமமாக மாறுகின்றது. அது கிரகஸ்த ஆசிரம தர்மம். இப்போ இதை நிறைவேற்றுவதற்குரிய பீஜ மந்திரமாக அம்பாள் க்ளீம்ங்கிற நாமாவால அழைக்கப்படுகிறாள். க்ளீங்காரி. அடுத்த நாம கேவலா. கேவலா அப்படின்னா தன்னில் தானாக இருப்பவள், தான் தானேயாகி நிற்பவள். இல்லதுன்னா இப்படி சொல்லலாம், கிளீங்காரத்துல ககார லகாரங்களை விட்டு கேவல காமகலா ரூபமான ஈங்கார வடிவில் இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். இத என்ன வேற என்ன சொல்லலாம்னா காம பீஜேன திரிவர்க்க அப்படின்னு சொல்லலாம். கிளீங்காரியை கேவலாயை அப்படின்னு சொல்லலாம். காமகலா மாத்திரேனது மோட்ச இதி பர்யவசிதோர்த்தக அப்படின்னு சொல்றது. எதீம் கிருணோ கேவல துரிய ஸ்வரூபா காமகலா. இப்ப கேவலா அப்படின்னு சொல்ற தன்னில் தானாகவே இருப்பவள் அப்படின்ட்டு. இந்த ஆத்ம சைத்தன்யம் சொல்றோம் இல்லையா, அது தன்னைத்தானே விளக்கி கொள்ளும் நிலையில இந்த பிரகிருதியோட சம்பந்தப்படாம தன்னில் தானாக இருக்கின்றது. இந்த பிரகிருதியில ஊடுருவி பாய்ந்திருக்கும் போதுதான் திரிகுண பேதங்கள் ஏற்படுறது. அது ஆத்ம சைதன்யத்துக்கு உரியவைகளாக இருக்கின்றது. அப்போ ஆத்ம சைதன்யத்திற்கு உரிய இதன் போது அது தர்மங்கள். அப்ப அதுல எந்த விகாரமும் இருக்காது. ஆத்ம சைதன்யம் தன்னில் தானா இருக்கும்போது அதுல எந்த விகாரமும் இருக்காது. அது குணாதீத கர்மாதீத நிலையாக இருக்கும்போது சுத்த சைத்தன்யமா அகண்டமா ஏகமா இருக்கும்போது அதற்கு புறம்பாக ஒன்றுமே இல்லை. அது அத்வைத வஸ்து. இதுதான் கேவலா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆத்ம சாதகன் கேவலத்தில் தன்னை ஒடுக்கிக் கொள்வது சாதனத்தோடு குறிக்கோளா பார்க்கப்படுகின்றது. அம்பாளை கேவலாவாக பாவித்து உபாசனை பண்ணும் போது அந்த ஆத்ம சாதகன் விரைந்து மேல் நோக்கி போகின்றானாம். கேவலா அப்படிங்கிறது தன்னில் தானாக இருப்பவள். அவள் வேறு எதுவுமே அவளுக்கு இதாகாது. எந்த இது சேர்ந்தாலும் அவளை மாற்றாது. தன்னில் தானாகவே எப்பொழுதும் இருப்பவள். அடுத்து நாம குஹ்யா. குஹ்யான குகை. எந்த குகையில இருக்காளாம்? ஹிருதய குகையில ரகசியமாக மறைந்திருக்கின்றாள் அம்பாள். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம்னா நமக்கு அந்த பொருட்கள் எல்லாம் காணப்படுவதற்கு இலக்காய் கண்ணில் தென்படுவதனால நமக்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் நம்ம அது ஒரு பொருளை பார்க்கிறோம்னா நம்ம காணப்படுபவனா இல்லை. அப்போ ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது குஹ்யமா இருக்கா. குஹ்யம்னா ரகசியமா இருக்கிறது. குஹ்யாதி குஹ்ய கோத்ரீத்வம் அப்படின்னு சொல்லுவா. குஹ்யம் அப்படின்னாலே அது ரகசியமாக காட்சிக்கு எட்டாததாக இருக்கின்றதாம்.
உள்ளத்துக்குள்ளேயே நம்ம மௌனமா இருக்கோம்னு சொல்லுவானா, அவளுக்குள்ள உள்ள எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். ஆனா வாய் விட்டு பேசாதனால அப்படியே உள்ளேயே இருக்கும், அது மௌனம். அப்போ அந்த ரகசியத்தை மௌனமா இருக்கும்போது உள்ள ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு வேற யாராவது இருக்கா முடியுமா? முடியாது. இரண்டாவது ஆள் அங்க இல்லை. அப்ப சுத்த சைதன்யம், அப்ப அதுதான் ரகசியமா இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு சலனம் கிடையாது. அதனால ஓசையே வராது. இப்ப எங்கு ஓசை இல்லாம இருக்கின்றதோ அந்த இடத்துல மௌனமா இருக்கும். சப்தம் நிசப்தமா சொல்லுவா. ஒரு ஊசி போட்டா கூட அது விழக்கூடிய சப்தத்தோட நிசப்தமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப மௌனம் அங்க எங்க சப்தமே இல்லையோ அங்கதான் ஓசை இருக்காது, மௌனம் இருக்கு. இப்போ மௌனத்தில் இருப்பது எப்படி இருக்கான், தன்னில் தானாய் நிலைத்திருக்கு, அதுலயே ஆழ்ந்திருக்கு. அந்த நிலைதான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக என்ன பண்றார், மௌன குரு சொல்றார் இல்லையா, அப்படியே ஒன்றுமே பேசாமல் அவர் இருப்பார். இப்போ சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாய் இருந்து அந்த மௌனத்தின் மூலமாகவே எல்லாவற்றையும் விளக்குகின்றார். அந்த முன்னால நீங்க தட்சிணாமூர்த்தி படம் பார்த்தீங்கன்னா கல்லால மரத்து கீழே அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார் தட்சிணாமூர்த்தி. முன்னால சனத்குமாரர்கள் 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு மௌனத்தினாலேயே எல்லாமே விளக்கப்படுகின்றது. சுத்த சைதன்யத்துல தன்னோடு மயமா இருக்கிறது சிறந்த ஆத்ம சாதனம். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அதுதான். அடுத்தது குஹ்யா, ரகசியமாவே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அடுத்து நாம கைவல்ய பததாயினி. கைவல்யம் அப்படிங்கிற ஒரு இது எப்பேற்பட்ட நிலை, கைவல்ய நிலையை அருளக்கூடியவள், கைவல்யத்தையும் பதவிகளையும் அளிப்பவள். பததாயினி, கைவல்ய பததாயினி அப்படின்னா 4 பதவிகள். இதெல்லாம் சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்யம். இதெல்லாம் உபாசனா மார்க்கத்தின் மூலமாக அடையக்கூடிய பலன்கள். கைவல்யம் அப்படின்னா உத்தம ஞானத்தால கிடைக்க பெறும் நித்யானந்தம், அதுதான் கைவல்யம். இப்போ சகுண பிரம்மம் அப்படிங்கிறது என்னதுன்னா, தன்னோட மகிமையை எல்லாம் நம்மளோட அறிவுக்கு எட்டும்படி செய்கிறதுனால உபாசனைக்கு அந்த ஸ்வரூபம் ரொம்ப பொருத்தமானதான். கேவல வஸ்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அந்த நிர்குண பிரம்மம் அதுல எந்தவித விளக்கமே கிடையாது, மௌனம். இப்போ சகுண பிரம்மம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல அது மறைந்து போயின்றது. ஆனால் நிர்குண பிரம்மங்கிறது எப்பொழுதும் எல்லாருக்கும் உரியதாக அந்த மௌனம் இருந்தால் அது எல்லாம், அதுதான் அந்த கேவலம்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இன்னொன்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு மட்டமான பொருளை உலகத்துல பார்த்தோம்னா கூட அது ஐயே கேவலம் அப்படிம்போம், அதுவும் சொல்லுவோம் இல்லையா. ஆனா இது வேற. காம பீஜ மந்திரம்ங்கிறது தர்மம், அர்த்தம், காமம், பதவி, முக்திகள் எல்லாத்தையும் கொடுத்தா கூட இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல இருந்து நம்மளை விடுத்து கொள்ளணும்னா அது உதவாது. இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு காமம்ங்கிறது என்ன பண்ணணுமோ உயர்நிலைக்கு நம்ம உயர்த்தணும். அந்த உயர்நிலைக்கு போகும்போது தான் சிவமும் சக்தியும் ஒன்றுபட்ட நிலையில இருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். சிவனும் சக்தியும் ஒரே நிலையில இருக்கான்னு நம்ம சாலோக்கியம் இப்ப பார்த்தோம் இல்லையா. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இந்த 4க்கும் மேலான நிலைதான் கைவல்யம். அப்போ கைவல்ய முக்தி அடையும் போது அந்த ஜீவன் பர பிரம்மத்தோட ஒன்றுபட்டு விடுகின்றான். இந்த சம்சார சாகரத்துல எல்லாம் மீண்டு அவனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்றுமே இல்லாம எல்லாம் அப்படிப்பட்டவனா மாறுறான். அவனுக்கு நல்ல ஆசைகள்லாம் நிறைவேறும். சாமீபியம், சாலோக்கியம் அப்படிங்கிறதுல வசிக்கும் போது அவருடைய ஆசைகள், நல்ல ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றது. சாமீபியத்துல அகத்திலும் புறத்திலும் வழிபடுற தெய்வமோட அம்பாள் அந்த சமீபத்துல இருப்பதற்காக போகின்றானா. இன்னொன்னு பாக்கிய பூஜை பண்ணாம சர்வ காலமும் மானச பூஜையே பண்ணிட்டு இருக்கும் போது தனக்கும் தன்னோட வழிபடுற தெய்வத்துக்கும் சிறிது கூட வேறுபாடு இருப்பதை அவன் உணர்றான் இல்லையா. அந்த சாரூபிய பதவியை தீவிரமான உபாசனையின் மூலமாக அடையும் அந்த ஆத்ம சாதகர் தெய்வத்துக்குள்ள வடிவையே தானும் எடுத்துக்கொள்ளும் போது
அதுதான் அந்த ஞான அனுபவம். தெய்வத்தின் வடிவம் தானும் ஒன்று அப்படிங்கிற ஞான அனுபவம் கிடைக்கும். சாயுஜ்யம் அப்படின்னா உபாசகனும் உபாசனா மூர்த்தியும் ஐக்கிய நிலை. இப்ப நான்கிறது ஜீவாத்மாவை குறிக்காது, அந்த பரவஸ்துவை சொல்றதா இருக்கும். அப்பேற்பட்டது இந்த கர்ம அதீதம். கர்மத்தை விட்டு மேல போகும்போது கைவல்ய முக்தி கிடைக்கிறது. சுத்த சைத்தன்யம் அங்க தன்னில் தானாக இருக்கின்றது. அதுதான் பெரிய நிலை. அதுதான் அப்பேற்பட்ட நிலையை அடைகின்றான். கைவல்ய பத தாயினி அப்படின்ட்டு. திரிபுரா, திரிபுரா 3 புறங்களுக்கும் அவள் தான் அதிபதி. 3 புறங்கள் யாரெல்லாம் சொல்லலாம்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். இதுல யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கா. இவர்களோட அப்பாற்பட்டவளாகவும் இருக்கின்றாள். அப்போ சத்துவ குணத்திலோட இதனால உயிர் வகைகள்லாம் நம்ம எல்லாம் உருவெடுக்கிறோம். ரஜோ குணத்துல இந்த இயற்கையில எத்தனை நிகழ்ச்சி நடக்கிறது ரஜோ குணத்துல. தமோ குணம் ஜடமயமா உள்ள இந்த அண்ட கோடிகள் எல்லாமே அந்த தமோ குணத்தோட விளைவாகத்தான் ஏற்படுகின்றது. இந்த முக்குணங்களிலும் கட்டுப்படாம குணாதீத நிலையில அம்பாள் இருக்கின்றாளாம். இப்போ மனம் புத்தி அகங்காரம் இல்லை, இந்த 3 அந்தக்கரணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக அம்பாள் இருக்கின்றாள். இடை பிங்களை சுஷும்னை சொல்லுவோம். இந்த 3 இது இந்த இந்த கூறுகளை பிராணன் எப்படி இருக்கு, இந்த சுஷும்னா நாடி வழியாகத்தான் இந்த குண்டலின் சக்தி போகணும்னு சொன்னோம். நம்ம இடை பிங்களை நம்ம அந்த இடா நாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம். அந்த மூக்குல அந்த இது பண்ணி பண்ணும்போது இந்த மூச்சு விடும் போது சொல்லுவோம் அந்த இதுல. அப்போ எல்லா பிராணனோட எல்லா போக்குவரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள் அன்னை பராசக்தி. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் இந்த 3 உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவள். அதனால எல்லா இதுக்கும் அப்பாற்பட்டவளாக, இந்த 3 இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக அவள் இருப்பதால் திரிபுரா முப்புறங்களுக்கும் அதிபதியாக இருப்பவள். அடுத்தது திரிஜகத் வந்தியா. ஜகத் வந்தியா 3 உலகங்களுக்கும் ஜகத் வந்தியா 3 உலகங்களாலும் வணங்க பெறுபவள் நம்ம அன்னை பராசக்தி. 3 லோகத்திலேயே உள்ள ஜீவ கோடிகள் எல்லாமே தெரிந்தோ தெரியாமலே அவளையே நம்ம வணங்கிட்டு வரோம். நம்மளுக்கு மரணமே வேண்டாம், மரணமில்லா பெருநிலையை நம்ம கேட்கிறோம். அது நமக்கு முடியுமா? முடியாது. பிறந்தவங்கிறது ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போறோம். ஆனால் அது அப்ப எப்பேற்பட்ட இது வரணும்? அழிவற்ற வஸ்து ஆத்மாங்கிறத நம்ம உணரணும். நம்ம உடல்ங்கிறது தனி, ஆத்மாங்கிறது வேறுங்கிறதுல அந்த உணர்ச்சி வரணும். அப்போ இந்த பரவஸ்துங்கிற அந்த ஆத்மா தான் பராசக்தி. அப்போ அந்த ஆத்மாக்கு அழிவே இல்லை. அப்போ ஜீவர்களா எல்லாருமே மறைமுகமாக என்ன பண்றா? அம்பாளையே போற்றி வணங்கி வருகின்றாளாம். அதனால 3 உலகங்களாலும் அவள் வணங்கப்படக்கூடியவள். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம உள்ளத்துல இருக்காங்கிறத நம்ம உணர்ந்து வழிபடுறோம் இல்லையா? அதுதான் அந்த ஆத்மாவை வழிபடுறதே. அதான் திரிஜகத் வந்தியா. எல்லாரும் 3 உலகத்துல இருக்கிறவாளும் அம்பாளை தன்னுடைய இதயத்துல இருக்கான்னு நினைச்சுட்டு வழிபட்டுட்டே வரா. தெரிந்தோ தெரியாமலோ வழிபாடு நடக்கிறது அவளுக்கு. ஜகத் வந்தியா 3 உலகங்களாலும் வழங்கப்படுபவள். திரிமூர்த்திகி இன்னொன்னு, 3 மூர்த்திகளாக இருப்பவள் அவள்தான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த 3 மூர்த்திகளோட வடிவமாக இருப்பவளும் அம்பாள் தான். நம்ம இந்த லோகத்துல உயிர்கள் பார்ப்போம், பிறந்துட்டே இருக்கு. எப்படி எத்தனையோ விதமான புழுவிலேருந்து மிருகங்கள், மனிதர்கள் எல்லாரும் பிறந்து கொண்டே தான் இருக்க. விதவிதமான உயிர் வகைகள் எப்பொழுது சதா பிறப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அப்படி பிறப்ப கொடுக்கறதா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவோட தொழில் அதுதான். அப்போ அப்படி பிறப்படுத்தியுள்ள உயிர் வகைகள் என்ன பண்றது? தமக்கு ஏற்ற உணவு எதுன்னு பார்த்து அதன் மூலமாக தன்னோட உடலை எல்லாம் பாதுகாத்து வளர்த்து வருகின்றது. இதற்கு அதிஷ்டான மூர்த்தியாக அப்படி அந்த இதுக்கு காப்பது யாரு? விஷ்ணு. அப்போ அந்த செயலுக்கு அதிஷ்டான மூர்த்தி விஷ்ணு. அப்போ இந்த வாழ்க்கைக்கு நம்ம தகுதி இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு மரணம் வருது. அப்ப அப்பேற்பட்ட அந்த உடல்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளுவது மரணம். அறியாமையாலதான் நம்ம மரணம்ங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும்.
சம்ஹார மூர்த்தி யாரு? ருத்ரன். அவர் இந்த செயலை இடைவிடாம நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். இப்ப இந்த 3 வித தொழில்களின் வாயிலாகவே ஜீவராசிகள் எல்லாம் முன்னேற்றம் அடைந்து வருகின்றதா. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இந்த 3 தொழில்களையும் மும்மூர்த்திகளாக இருக்கின்ற அன்னை பராசக்தியே செய்து வருகின்றார். 3 பேரையும் அந்தந்த தொழிலுக்காண்டி படைக்கிறார். அப்ப திரிமூர்த்தி எனப்படும் அம்பிகை 3 வயது உள்ள பாலாவாம். அதுதான் 3 வயது உள்ள சிறுமி எப்படி இருப்பாளாம்? சிஸ்வரூபி, ஆனந்தமயி என்று அழைக்கப்படுறாள் அவள். அன்னை பராசக்தியோட ஸ்வரூபங்கள் எல்லாருமே அவ. திரிமூர்த்தி அப்படின்னு சொன்னா வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி ஆகிய அம்பாளோட ஸ்வரூபங்கள் அந்த தேவிகளையும் குறிக்கிறதாக இருக்கின்றது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபிணியாகவும் அன்னை பராசக்தி இருக்கின்றாள். அதனால 3 அவளுடைய வடிவங்கள் மும்மூர்த்திகளாக இருப்பவள். அடுத்தது திரிதசேஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக. ஏற்கனவே பார்த்தோம் தேவேசி, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக தலைவியாக இருப்பவள். அப்ப தேவர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த தோன்றுவது, வளர்றது, இருக்கிறது அப்படிங்கிற 3 நிலைகள் உண்டு. நம்மளுக்கும் உண்டு. தேய்தல், மறைதல் ஆகிய கூறுகள் நமக்கும் இருக்கு. அப்போ இந்த மனிதர்களோட பார்க்கும்போது தேவர்கள் பல யுகங்களுக்கு மரணம் இல்லாம இருக்கின்றார்களாம். இப்ப மரணமற்ற அந்த முக்த நிலை தேவர்களுக்கு இருக்கு. ஆனா அவளுக்கு அந்த நிலையும் இல்லை. ஏன்னா அவளுக்கும் ஒரு காலத்துல தேவர் நிலையில இருந்தா கூட அவளுக்கு நிலைக்கு இறங்கி வரக்கூடியவா, அவளுக்கும் அந்த முக்தி நிலைங்கிறது கிடையாது. மரணம் இல்லை அப்படிங்கிறது சும்மா உபசாரத்துக்காக சொல்லப்படுற வார்த்தை. ஏன்னா அவளும் பிரளயம் வரும்போது எல்லாருமே ஒடுங்கி போயிடலாம். நம்ம எப்படி சில வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறது போல ஏதோ ஒரு வருஷம் 90 வயசு 100 வயசுன்னு சொல்றோம் ஒருத்தர். அதாவது நம்ம வருஷங்கள் வாழ்ந்திருக்கிற மாதிரி தேவர்கள் பல யுகங்களா வாழ்ந்துட்டு இருக்கா. பல யுகங்களுக்கு பிறகு ஞான பரிபாகம் வேணுங்கிறதுக்காண்டி அவர்களும் என்ன பண்றா, திருப்பி மக்களாத்தான் பிறக்கிறாளாம். அப்போ நம்ம தேவர்கள் ஞான விசாரம், பக்தியை பெருக்குதல்ங்கிறதுலாம் அவளால செய்ய முடியாது. அப்ப நம்ம மானிடர்களால முடியும். அதனால அவர்கள் திரிதசர்கள்னு சொல்லப்படுற இந்த தேவர்கள் மானுடர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆக மாட்டார்கள். திரிதசா அப்படின்னு சொன்னோம்னா ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி இந்த 3 நிலையை குறிக்கிறாப்புல இருக்கு. நம்மளுக்கு ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம உலகோட ஒரு போக்குல ஏதோ ஒரு வகையில ஒரு இணக்கம். கனவு நிலையில என்ன பண்றது, இந்த உலகமே நம்மளை விட்டு போயிடுறது. நம்ம எங்க இருக்கோம், என்ன செய்யறோம் ஒன்றும் தெரியாது. அப்போ நாமளே ஒரு கனவுல ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்கிறோம். அந்த இதுல அவனே என்ன பண்றான், அயர்ந்து தூங்கும் போது அப்படியே பிரளயத்துல அந்த கனவு போயிடும், அப்படியே ஒடுங்கி விடுவான். இப்போ தத்துவபூர்வமா இதை பார்த்தோம்னா இந்த 3 அவஸ்தைகளிலும் 3 ஜீவர்கள் இருப்பதில்லை இல்லையா. ஒரே ஜீவன் தான் 3 அவஸ்தையிலையும் இருக்கு. அப்படியே நாள்தோறும் நம்ம தான் மாற்றி மாற்றி அமைச்சுக்கிறோம் இந்த 3 அவஸ்தையிலையும். அத்தகைய ஜீவர்களுக்கெல்லாம் தலைவியாக இறைவியாக இருப்பவள் திரிதசேஸ்வரி என்ற நாமாவால போற்ற பெறுகின்றாள். இந்த நாமாவோட நாம 629 நாமாக்கள், 125வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 629 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.